எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதுதான் அல்லவா? இதுதான் தேவ சமூக பழக்கம். பசுதாவின் நடத்தலுக்கு உட்பட்டிருக்காது. நீ எங்களோடு வருவதனால தேவன் நடத்தல் நம்ம எதுவும் செய்யக்கூடாது. தேவன் நடத்தல் பிரகாரம் செய்யறதுக்குமா அங்கே என்ன உண்டாகும் பாருங்க, வாசிக்கலாம். இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரும் நானும் உம்முடைய ஜனங்களும் மூணு பேரும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். ஹல்லேலூயா. அந்த விசேஷித்தவர்கள் நான் என்ன சொல்ல வரேன், தேவனுக்கு அடையாளம் உள்ளவங்க சொல்லுவாங்க. எதை வச்சு அடையாளம் உள்ள சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க எங்க கூட வருகிறதுனாலே, நீங்க எங்க கூட இருக்கிறதுனாலே, தேவ சமூகத்தோடு நாங்க இருக்கிறதுனாலே, எங்க கூட தேவ சமூகம் இருக்கிறதுனாலே, விசேஷித்த கிருபை உடையவர்கள், விசேஷித்த தேவனுக்கு அடையாளம் உள்ளவர்கள் அப்படின்னு அதை என்ன செய்யும், விளங்கப்படும். பாருங்க, நீங்க அது என்ன சொல்லுவாங்க புரியுதா? பசுத்தாவின் நடத்தலுக்கு உட்பட்டமாய், அல்லது இப்படி வச்சுக்கலாம். இந்த வசனத்தில் பார்த்தாங்க தேவனுடைய நடத்தலுக்கு உட்பட்டவர்களா இருந்தா நீங்க என்னவா இருப்பீங்க? தேவனுக்கு அடையாளமா இருப்பீங்க. அதுதான் அந்த இடத்துல விசேஷம். சோத்திரம் இல்லாதாக அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி